உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப மூச்சு வாங்குது பாரு, தண்ணி குடி. நானே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருவல்ல, எதுக்கு நான் சொல்ல கேட்காம தினமும் காலையில நீயும் என் கூட வர? பேட்மிண்டன்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு ஆயா அவங்க அப்பா எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. என்னால முடிஞ்சது உனக்கு இப்படி தண்ணி கொடுக்கறது, காலில் கட்டி விடுறது, கொஞ்சம் மோட்டிவேட்டா பேசுறது. இதுக்கு யாரும் இல்ல, சரி அந்த கேப்பை நாம ஃபில் பண்ணிடலான்னு பார்த்தேன். என்ன சிரிக்கிற, கிண்டல் பண்றியா? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வருது. நான் என்ன ஜோக்கரா? பார்த்தோன்னே சிரிப்பு வரும். ஏய் அப்படிலாம் சொல்லல, நல்ல கேரிங்கா இருக்க, எனக்காக எல்லாத்தையும் விழுந்து விழுந்து செய்யற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்னன்னு நினைக்கிறேன்? அர்த்தம் என்ன? நான் கேக்குறேன் என்ன? சொல்லு, என்ன அர்த்தம்? நம்ம தொலைஞ்சோன்னு அர்த்தம். அங்க போற அப்பா வராரு, பாத்திர போறாரு. நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் வேணா ஓரமா போ. வாங்கப்பா. பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுப்பா. சரி போலாமா? வாங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். கரெக்ட் டைம்க்கு அவளை கூட்டிட்டு போக வந்துடுறீங்க. அவளுக்காக பண்றதுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். மேடம், பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது? வர போட்டியில தனா ஜெயிச்சிருவாள்ல? கண்டிப்பா வின் பண்ணிடுவா. நேச்சுரலாவே ஒரு டேலண்ட் இருக்கா. பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும், வின்னிங் கன்ஃபார்ம். அப்பா போலாமா? சரிம்மா, வரேன் மேடம். சரி கிளம்புங்க. தனா, ஈவினிங்கும் வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும், மறந்துடாத. ஓகே மேம். சரி வரேன். குட் மார்னிங். நானும் தினம் உன்னை பாக்குறேன். தினம் வந்த கொஞ்ச நேரத்துல நீயும் வந்து நின்னுடுற. அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்யற. அவ அப்பா வரதுக்குள்ள இங்க இருந்து போயிடுற. யார் நீ? இப்பவே தனா அப்பா கிட்ட சொல்லிருப்பேன். சரி, தனாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அவ அப்பா தான் வந்துட்டு போனாரு. அவர்கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மேடம். நான் தனாவுக்கு தெரிஞ்சவன் தான். தெரிஞ்சவங்கன்னா ஏன் உங்க அப்பா வந்த உடனே ஒளிஞ்சுக்கிற? இல்ல மேடம், அது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை? தனாவே லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு போராடிட்டு இருக்கா. நீ அவ பின்னாடி சுத்தி அவ போக்கஸ கெடுக்க பாக்குற. முதல்ல அவளுக்கு யார் நீ? அது வந்து கேக்குறல, சொல்லு. கேக்குறாங்கல்ல, சொல்லு கதிர். வாங்க மாயா. இந்த ஆள் தினம் தினம் தனாவை பார்க்க வரான். யார் இவ? தனாவோட ஹஸ்பண்ட் மேடம். ஹஸ்பண்டா? அப்புறம் ஏன் தனாவை பாக்குறதுக்கு பயந்து பயந்து வரான்? தனா அப்பா வந்த உடனே ஒளிஞ்சுக்கிறான். அது ஒரு பெரிய கதை மேடம். கார்த்திக் நினைச்சது நடக்க கூடாதுன்னா நீதான் தனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அன்னைக்கு நீ ட்ரெஸ் மாத்தினத உனக்கே தெரியாம வீடியோ எடுத்திருக்கான் அந்த பொறுக்கி. இல்ல மேடம்,
தனாவை பெரியறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எவ்ளோ பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. தியாகிலாம் இல்லை மேடம். ரகுராம் மாமாவும் ஜானகி அத்தையும் தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த என்னால முடிஞ்சதை பண்ணேன், அவ்வளவுதான். தன்னடக்கமா? தனாவுக்காக உன் பேரே கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ இவ்ளோ பண்ணிருக்க. வேற எந்த பையனும் இவ்ளோ செய்வானான்னு தெரியல. ஆனா இவ்ளவும் பண்ணிட்டு ஏன் பயந்து பயந்து வந்து பாக்குற? ஏன் எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணும்போது பசங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சேர முடியாம இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சாலே லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. டோன்ட் வரி, தனா காம்படிஷன்ல வின் பண்ணுவா. அவ அப்பாவும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் ஏத்துப்பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். ஓகே மாயா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். என்னடா நல்லவனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டெய்லி இப்படிதான் வந்து நின்னு பொண்டாட்டிய சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மாரல் சப்போர்ட். ஆமா, இது மட்டும் நல்லா பண்ணு. பெரியப்பா கிட்ட நேரடியா போய் எதுவும் சொல்ல முடியல உன்னால. ஆமா, நான் சொன்னா மட்டும் அப்படியே கேட்டுற போறாரு. அடப்போடா, தனா மனச மாத்திர, பெரியப்பா மனச மாத்திரன்னு சவால் எல்லாம் விட்ட. ஆனா அதுக்கான எந்த வேலையும் செய்யல. ஏய், ரொம்ப பிரச்சனை பண்ணி அப்பா பொண்ணு பிரச்சனை வேணான்னு பாக்குறேன். இல்லைன்னா எனக்கு சொல்றதுக்கு என்ன? கோர்ட்டு வாசல்ல சொன்னேன், எனக்கு அவர் முன்னாடி சொல்றதுக்கு முடியாமல போயிடும். அப்ப போய் சொல்லு. பெரியப்பா கிட்ட போய் உங்க பொண்ணு நானும் லவ் பண்றோம், எங்களை சேர்ந்து வாழ விடுங்கன்னு சொல்லு. நீ என்ன தூண்டி விட்டு பாக்குறேன்னு நல்லா தெரியுது. ஆனா நான் இப்ப ஏதாவது அவசரப்பட்டு பண்ணி அது மாமாவுக்கும் தானாவுக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. அப்பா, உன்னதமான காதல். அவ அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு லவ்வ ஒளிச்சு வச்சுக்கிட்டு மேட்ச் வின் பண்ணா அப்பா கேட்டதை செய்வாரு. அதனால வின் பண்ணி கதிரை கேட்க போறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்ற? ஆமாடா, அவ இவ்ளோ கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்றதே உனக்காக தான். எப்படியாவது ஜெயிச்சு உன் கூட வாழணும்னு தனா பெரியப்பா கிட்ட கேக்குறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ தான் எதுவும் செய்ய மாட்ற. அவளாவது ஒரு ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காளேன்னு சந்தோஷப்படு. நானும் அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். இல்லன்னா மட்டும் ஏதாவது பண்ணிடுவியா? பாரு, சும்மா என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, சரியா? நீ மட்டும் என்ன பண்ண? சீனு உனக்கு 40 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். நீ அவங்ககிட்ட உண்மை எதுவும் சொல்லாம அவங்ககிட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு யாகச்சமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க. எங்க கதை வேற. நாங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ்வர்ஸ். ஓ, இப்போ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். போக போக சரியாயிடும். நான் கேட்டா மட்டும் இப்படி ஏதாவது சொல்லி சமாளி. போதும் போதும், வா போலாம். வீட்டுக்கு போய் தனாவுக்கு மறைஞ்சு நின்னு மோரல் சப்போர்ட் பண்ணு. ஏய், ஓவரா ஓட்டுற. இதை உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.